உங்க வாழ்க்கையிலேயே மேக்ஸிமம் முதல் தடவையா பார்க்க போற கேள்விப்பட போற சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். தென்கிழக்காசிய நாடுகளோட சதுப்பு நில காடுகள்ல பட்டு போய் தண்ணியில ஊறி போன மரங்களோட தண்டுகளை வெட்டி பார்த்தா அதுல இப்படிதான் கொத்து கொத்தா புரோட்டீன் நிறைஞ்ச புழுக்கள் இருக்கிறத பார்க்கலாம். இங்க பாம்பு ஒண்ணு நகர்ந்து போகுதா இல்ல டிஸ்கோ டான்ஸ் ஆடுதானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது அதோட வினோதமான நடவடிக்கை. போட்ல போய் வலை விரிச்சு மீன் பிடிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இப்படி தானாவே துள்ளி வந்து போட்ல விளற மீன்களை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். இப்படி ரொம்ப பர்ஃபெக்ட்டா வேலை செய்யற வாட்டர் பைப்ஸை நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இங்க கொத்து கொத்தான தவளை குட்டிகளை எப்படி கையால குப்பை மாதிரி வாரி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க மலைப்பாம்பு ஒண்ணு எப்படி மரம் ஏறுதுன்னு பாருங்க. Check this out. This is cool. Not really. நம்ம ஊர் பக்கம் குழி தோண்டனா ஈரப்பதமான இடத்துல இருந்து எப்பயாவது அதிசயமா ஊத்து தண்ணியை பார்க்கலாம். ஆனா பாலைவன வறண்ட பூமியான மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் தண்ணிங்கிறது தங்கத்துக்கு சமம். ஆனா அங்க நிலத்துக்கடியில இருந்து கேலன் கணக்குல ஆயில்ங்கிறது சாதாரணமாவே கிடைக்கும். அப்படிதான் இங்க ஒரு இடத்துல நிலத்துக்கடியில இருந்து இயற்கையான கச்சா எண்ணெய் எப்படி கொப்பளிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. கம்பிக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி இங்க மரம் ஒண்ணு வளர்ந்துருக்கு. இப்படி ஒரு சம்பவம் எப்பயாவது ஒரு தடவை தான் ரேரா நடக்கும். சில்லு சில்லா உடைஞ்சு போற கண்ணாடி துண்டு மாதிரி இங்க ஊசி ஊசியா ஒட்டி இருந்த ஐஸ் கட்டிகள் சலசலன்னு சத்தம் போட்டுக்கிட்டே உடைய ஆரம்பிச்சிருக்கு. பட்டுப்போன மரங்கள்ல இருந்து காளான்கள் குறுத்து விட்டு வளர்ந்து இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க கிடைமட்டமா சாஞ்சு போயிருந்த மரத்தோட தண்டுகள்ல இருந்து 2-3 மரங்கள் உயரமா வளர்ந்து நின்று இருக்கு. But then all of its branches are like trees now, but they're like suspended in the air by this fallen tree. It's so cool. Nature is so mad. புல்ஃப்ராக் வகையை சேர்ந்த தவளை ஒண்ணு இங்க எப்படி சத்தம் போடுதுன்னு பாருங்க. பொதுவா மரங்கள் அதோட தண்டு பகுதியில தான் தண்ணியை தேக்கி வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு மரம் அதை வெட்டி விட்டதும் அளவுக்கு அதிகமா உள்ள தேக்கி வச்சிருந்த தண்ணீரை ஹை ஸ்பீட்ல பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாடுகள்ல வின்டர் மார்னிங் சிலருக்கு இப்படியான ஒரு அனுபவத்தையும் கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா கடற்கரையோரங்கள் இருக்கிற மணல் பகுதிகளுக்கு இடையில பீச் வார்ம் அப்படிங்கிற மணல் புழுக்கள் ரொம்ப நீளமா வளரக்கூடியதா இருக்கும். அதைத்தான் இங்க ஒருத்தர் உருவி எடுத்திருக்காரு. சில சமயம் இந்த புழுக்கள் 10 அடி நீளம் கூட இருக்கும்.
மரத்து மேல இடி விழுறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இடி விழுந்த மரம் எப்படி தண்டு வரைக்கும் தீப்பிடிச்சு எரியுங்கிறத பார்த்திருக்க மாட்டோம். அப்படியான ஒரு காட்சி தான் இது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்படி இலையில சிலைய வெடிச்சு வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு வாழைத்தாரை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்திருக்க வாய்ப்பில்லை. செஸ்நட்டுங்கிற அந்த கொட்டைகளை தண்ணியில வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா அதிகமா சூடு பண்ண செஸ்நட் கொட்டைகளை தரையில ஓங்கி அடிச்சா அது இப்படி பட்டாசு மாதிரி வெடிக்கிறதையும் பார்க்க முடியும். ஒரு மாஸ்டர் பீஸான ஆர்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா இதை உதாரணமா சொல்லலாம். மிக பிரம்மாண்டமான கப்பல்களோட கட்டுமானம் இப்படிதான் நடக்குது. இயற்கையா ரப்பர் தயாரிக்க தேவையான மரப்பாலை இங்க எப்படி மரத்துல இருந்து உற்பத்தி செஞ்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஆப்கானிஸ்தான்ல வாழ்ற மக்கள் திராட்சை பழங்களை பல மாதங்கள் வரைக்கும் கூட கெடாம பாதுகாக்க இப்படித்தான் மண்ணுக்குள்ள பதுக்கி வைக்கிற முறையை ஃபாலோ பண்றாங்க. இப்படி செய்யறது மூலமா 6 மாதங்கள் வரைக்குமே கூட திராட்சை பழங்களை கெடாம பாதுகாக்க முடியுமா? ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்றதுல மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மூளையோட செயல்பாட்டு வேகத்தை பொறுத்து சால்வ் பண்ண 1 நிமிஷம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், 1 நாளுமே கூட ஆகலாம். ஆனா இங்க ரோபோட் ஒண்ணு 1 நொடிக்குள்ளாவே அந்த ரூபிக்ஸ் கியூபை ஒன்னு சேர்த்து சால்வ் பண்ணிருக்கு. ஒட்டுண்ணி வகையை சேர்ந்த தட்டை புழுக்கள் ஒண்ணுதான் இந்த டேப் வாம் புழுக்கள். அது பின்புறம் இருந்து வெளியிடுற திரவம் இப்படித்தான் கிளை பரப்பி ஒட்டி வளர்ந்து ஒட்டுண்ணிக்கான வேலையை செய்யும். வீடியோவில் நீங்க பாக்குற இந்த மீனுக்கு பேர் தான் ஆரோவானா. இந்த மீனை வீட்டுல வளர்க்கறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும்னு வெளிநாடுகளை நம்புறாங்க. ஆனா இப்ப நம்ம பாக்குற இந்த மீனுக்கு ஆச்சரியப்படுற விதமா 2 தலைகள் இருந்திருக்கு. அலுமினியத்தை பாதரசத்தோட கலக்கிறப்போ அலுமினியத்தில் இருக்கிற எலக்ட்ரான்கள் பாதரசத்தில் இருக்கிற Hg2+ அயனிகளோட வினைபுரிஞ்சு பாதரசத்தை உலோக பாதரசமா மாத்தும். அப்படி நடக்கிறப்போ நிகழக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வகையான ஸ்டார்ஃபிஷ் அலாஸ்கா பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடியது. இப்போ நீங்க பாக்குற இந்த தாவரத்தோட அறிவியல் பேரு மினோசா பியூட்டிகா. தொட்டாலே இலைகள் சுருங்குற இதைத்தான் தமிழ்ல தொட்டாச்சினிங்கி செடின்னு சொல்லுவாங்க. தரையோட படர்ந்து வளர்ற செடி வகையான தொட்டாச்சினிங்கி இலைகளை தொடும்போது அதோட தண்டு பகுதி ஒரு வகையான அமிலத்தை சுரக்கும். அதனால இலையோட கீழ்ப்பகுதி செல்கள்ல இருக்கிற திரவத்தன்மை நீங்கிரும். ஆனா செடியோட மேல் பகுதி இலைகள்ல அந்த ஃப்ளூயிட் அப்படியே தான் இருக்கும். அதோட தண்டு பகுதியை விடவும் அப்போ இலைகளோட வெயிட் அதிகமா இருக்குங்கிறதுனால தொட்ட உடனே ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆகி நெகிழ்ந்து போய் இலைகளை மூடிக்கும். பச்சை நிற பாறைக்கல்லு மாதிரி இருக்கிற இதுதான் யுரேனியம். வெறும் கைகளால் இதை தொட்டா இதுல இருந்து வரக்கூடிய ஹை ரேடியேஷன் குணப்படுத்தவே முடியாத பல பிரச்சனைகளை உங்க உடம்புல உருவாக்கி விட்டுரும்.
இப்போ நீங்க பாக்குற இதுக்கு பேர் தான் மெக்சிகன் ஜம்பிங் பீன்ஸ். பீன்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாப்பிட தகுந்த பீன்ஸ் கொட்டைகள் கிடையாது. இது ஒரு வகையான அந்துப்பூச்சிகளோட லார்வாக்கள் இருக்கிற விதைகள். ஒரு வகையான புதர் செடிகள் இருந்து உருவாகிற விதைகளுக்குள்ளார அந்துப்பூச்சிகள் முட்டையிடுறப்போ அது உள்ளார லார்வாக்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விதைகளும் உதிர்ந்து கீழே கொட்டிடும். அப்போ விதைகளுக்கு உள்ளார இருக்கிற லார்வாக்கள் சுருண்டு விரியும் போது இப்படித்தான் இந்த பீன்ஸ் விதைகளும் குதிக்க ஆரம்பிக்கும். இந்த பீன்ஸை மத்த பீன்ஸ் கொட்டைகள் மாதிரி சாப்பிட முடியாது. அதோட இது மாதிரியான பீன்ஸை மெக்சிகோவில் மட்டுமே தான் பார்க்க முடியும். பார்க்க ஏதோ மரக்குச்சிகள் நிறைய செதறி கிடக்கிற மாதிரியான இந்த காட்சி உண்மையில மரக்குச்சிகள் இல்ல. இதுக்கு பேரு பெக்டினேரியா. அனலிட் ஃபேன் வகையை சேர்ந்த ஒரு வகை புழுவான இந்த உயிரினம் கடலுக்கு அடியிலையும் கடற்கரைகளை ஒட்டியும் தான் தென்படும். குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கடற்கரை பகுதிகளில் மட்டும்தான் இதை அதிகமா பார்க்க முடியும். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் காடுகள்ல நிறைய இடங்கள்ல குடை மாதிரி காளான்கள் வளர்ந்துருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு காளான் 6 அடி உயரத்தையும் தாண்டி ரொம்ப பிரம்மாண்டமானதா வளர்ந்துருக்கு. உங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு தவளையை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இயற்கை எவ்வளவு அற்புதமானதுன்னு நிரூபிக்க இன்னொரு உதாரணம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. செடிகள் மேல சிலந்தி வலை கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பறந்து படர்ந்து இருக்கும் போது அது மேல ரெயின் வாட்டர் விழுந்து உறைஞ்சு போயிருந்தாலோ இல்ல விடியற் காலையில பனித்துளி உருவானாலோ அது பார்க்க இப்படித்தான் ஒரு அற்புதமான காட்சியை கொடுக்கும். ஜீரோ கிராவிட்டியில விண்வெளியில் இருக்கும்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவாங்கங்கிற காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். Then I just work the water up through to the end of my hair. Then I take my no-rinse shampoo and squirt it also on the scalp just a little bit and rub it in. Again, kind of working it out to the ends. And sometimes I'll actually take my comb. பழைய புத்தகங்களை அரைச்சி கூழாக்கி மறுபடியும் காகிதமா தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை இப்படி தான் துண்டு துண்டா வெட்டுவாங்க. இங்க புலிக்கும் காட்டு எருமைக்கும் இடையில நடந்த போராட்டத்துல கடைசியில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க ஒருத்தர் கண்ணாடி மேல சுத்தியில வச்சு தட்டி தட்டியே இந்த ஆர்ட் இன்ஸ்டாலேஷனை உருவாக்கி இருக்காரு. இங்க இந்த பாப்பாவுக்கு அதிர்ஷ்டம் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு விமானத்தையும் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாது. இங்க பழைய பாலம் ஒண்ணுக்கு வெடி வச்சு சில வினாடிகள் அதை சுக்குநூறாக்கி இருக்காங்க. இங்க கண்ணாடி ஜாடிக்குள்ளார மீன் ஒண்ணு என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு வான வேடிக்கையவும் நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இத்தாலியில நடந்த ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் டெஸ்டிங் தான் இந்த காட்சி. இப்படி ஒருத்தர் பறவையை வேட்டையாடி எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. வானத்திலிருந்து இறங்கி மின்னல் ஒண்ணு தாக்கின நேரடியான காட்சி. இங்க ஒரு கார் பார்க்கிங் எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு கொத்து கொத்தான தவளை கோட்டத்தை நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இங்க உடைஞ்சு போன பைப் லைன்ல இருந்து ஹை ஃபோர்ஸ்ல வெளியான தண்ணீர் ஒரு காரை எப்படி மேல தூக்கி இருக்குன்னு பாருங்க.
இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பூ. ரஃபலிஷியான்னு அழைக்கப்படுற இது இந்தோனேஷியாவில தான் அதிகமா வளருது. ஆனா பயங்கரமா துர்நாற்றம் வீசக்கூடியதா இருக்கும் இந்த பிரம்மாண்டமான ஃப்ளவர். கடலுக்கடியில எத்தனையோ அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒண்ணுதான் டியூனிகாஸ்ங்கிற இந்த டிரான்ஸ்பரண்டான உயிரினம். எகிப்துல இருக்கிற ஒரு கிறிஸ்டல் கிளியரான உப்பு ஏரியை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அடர்த்தியான உப்பு நிறைஞ்ச ஏரிங்கிறதுனால நீச்சலே தெரியலனாலும் நாம இதுல மூழ்க மாட்டோம். ஈஸியா தண்ணி மேலேயே மிதக்கலாம். குகைக்கடியில கார்பன் டை ஆக்சைடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் இது. ஒரு தீப்பந்தத்தை வச்சு குகையில விட்டு தேடுறப்போ எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல தீப்பந்தம் அணைஞ்சு போய் அந்த இடத்தை காட்டி கொடுத்துரும். கோஸ்டாரிக்கா பகுதியோட ஒரு குகையில தான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல போற வாட்டர் பைப் லைனோ இல்ல டிரைனேஜோ சில சமயம் அதுல பிரச்சனை ஏற்பட்டு கசிவு ஏற்படுறப்போ புற்கள் நிறைஞ்ச நிலத்தோட மேற்பகுதி இப்படித்தான் வாட்டர் பெட் மாதிரி உப்பி போயிடும். வானத்துல இப்படி ஒரு மேகத்தை நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. மரபணு மாற்றம் செஞ்சு உருவாக்கப்பட்ட சோளக்கருதுகள் இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செலந்திகள்ல எத்தனையோ வகைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்படி கொத்து கொத்தா ஒட்டி வாழற இந்த செல்லார் ஸ்பைடர்ஸ். பெருநாட்டோட கடல் பகுதி ஒண்ணுல மிகப்பெரிய ஆர்ஃபிஷ் மீன் ஒண்ணு பிடிச்சிருந்தாங்க இந்த மீனவர்கள். இந்த மாதிரி ஆர்ஃபிஷ் மீன்கள் ஜப்பான்ல எப்பயெல்லாம் அதிகமா கரை ஒதுங்குதோ அப்பவெல்லாம் சுனாமி பூகம்பங்கள் ஏற்படுறதா ஜப்பானிய மக்கள் நம்புறாங்க. காலநிலை மாற்றங்கள் சில சமயம் இயற்கையில வினோதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. வின்டர் சீசன்ல சைபீரியாவில் இருக்கிற சில ஏரிகள்ல தண்ணீர் இப்படித்தான் ஐஸ் பால் மாதிரி உறைஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசன்ல துருவ பகுதிகளை ஒட்டி இருக்கிற சில ஏரிகள் பனிக்கட்டியா வரைஞ்சு போறப்போ நிலத்துக்கடியிலிருந்து தண்ணீர் வழியா வெளியேறக்கூடிய மீத்தேன் வாயுவும் சேர்த்தே தான் வரைஞ்சு போகும். அப்படி தண்ணி கடியில டிராப் ஆகி உறைஞ்சு போன மீத்தேன் கேஸோட பபிள்ஸ் தான் இதெல்லாம். இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டான மீனை நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. சிகரெட்டை வாயில வச்சு உள்ள இழுத்து வெளியே வளையமா புகப்படுறவங்களை பார்த்திருப்போம். இதை மனுஷங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, இயற்கையிலேயுமே கூட நடக்கும். எரிமலை வெடிப்பு நடக்கிறப்போ வானத்தை நோக்கி புகை வெளியேற சமயங்கள்ல அதிக அழுத்தத்துல வாயுக்கள் வெளியாகிறப்போ இப்படி வானத்துல வளையமான புகையை பார்க்கலாம். இந்த உலகத்துல வாழற பெரும்பாலான உயிரினங்கள் பின்புறமா இருந்து முட்டையிடுறத தான் பார்த்திருப்போம். ஆனா நத்தைகளை பொறுத்த வரைக்கும் தன்னோட கழுத்தை ஒட்டி இருக்கிற தொலை வழியா தான் அந்த முட்டைகளை இடும். வின்டர் சீசன்ல கனடா பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற குறிப்பிட்ட ஏரிகள் இப்படி கண்ணாடி மாதிரி உறைஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஒரு வெறி பிடிச்ச மீனை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. வினோதமான உயிரினங்களையும் தாவரங்களையும் கொண்ட நாடு தான் இந்த நியூசிலாந்து. அப்படி எங்க கடற்கரையோரமா இருந்த ஒரு வினோதமான உயிரினத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குயிக் சாண்டுங்கிற மணல் பகுதி இப்படித்தான் ரப்பர் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு அடர்த்தியான கூட்டமான கெளுத்தி மீன்களை நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கடல் உயிரினத்துக்கு பேர் தான் சீ குக்கும்பர். கடலோட பவளப்பாறை இடுக்கல மறைஞ்சு வாழற இது இப்படித்தான் தன்னோட டென்டக்கல்ஸ் மூலமா பாசிகள் எடுத்து சாப்பிடும்.
கிறிஸ்டல் கிளியரான வாட்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் தான் இப்ப நீங்க பாக்குற இந்த காட்சி. இந்த அளவுக்கு தெளிவா தண்ணி இன்னும் அங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. அங்க மீன்கள் மட்டும் நீந்தலனா அங்க தண்ணி இருக்குங்கிறதையே நம்மளால நம்ப முடியாது. இங்க தவளை ஒண்ணு என்ன பண்ணி இருக்குன்னு பாருங்க. Frogs make this like உடல் முழுக்க பாசி படர்ந்த வினோதமான தண்ணி பாம்பு ஒண்ணு தாய்லாந்துல ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க. அந்த ரேரான காட்சி தான் இது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.